வணக்கம். இலங்கை செய்திகளுக்காக நான் ஹரிணி. முதலில் தலைப்புச் செய்திகள். ஜனாதிபதியின் கருத்து ஜனநாயக விரோதத்தை வெளிப்படுத்துவதாக அமைவதாக கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் குற்றச்சாட்டு. குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முறைப்பாடு ஒன்றை பதிவு செய்துள்ள மஹிந்த ஜெயசிங்க. கோட்டபாய ராஜபக்ஷ ஆட்சி காலத்தில் நடந்த அநீதிகள் தொடர்பில் ஜனாதிபதி அனிரவிற்கு அனுப்பப்பட்ட கடிதம். இனி விரிவான செய்திகள். கடற்றொழில் அமைச்சர் சந்திரசேகரின் குழு யாழ்ப்பாணத்தில் செய்த சுத்து விளையாட்டுகள் விரைவில் வெளியாகும் என வலிகாமம் கிழக்கின் முன்னாள் தவிசாளர் நிரோஷ் எச்சரிக்கை விடுத்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், உள்ளூராட்சி மன்ற தேர்தல் பிரச்சார மேடைகளில் ஜனாதிபதியின் பிரச்சார பேச்சுக்கள் மிகவும் கீழ்த்தரமானதாகவும் மக்களை அச்சுறுத்துவதாகவும் இருக்கின்றன. குறிப்பாக தன்னுடைய அரசின் கீழ் உள்ளூராட்சி மன்றங்கள் வந்தால்தான் அபிவிருத்திக்கான நிதி ஒதுக்கீடு வழங்கப்படும் என்று மிரட்டலாக கூறுகின்றனர். இது அனுர தலைமையிலான தேசிய மக்கள் சக்தி அரசின் அச்சுறுத்தும் அரசியல் கலாச்சாரத்தை காட்டுகின்றது. அது மட்டுமல்லாது மக்களையும் தனித்துவமான சபைகளினதும் அதிகாரங்களை அச்சுறுத்துவதாகவும் இருக்கின்றது. இவ்வாறு சிறுமைத்தனமாக ஜனாதிபதி செயற்படுவது வெட்கக்கேடானது. உள்ளூராட்சி மன்றங்கள் அரசின் எடுபிடிகள் அல்ல. அவை உள்ளூராட்சி வளங்களை கொண்டு மக்கள் தமது பிரதேசத்தின் ஆளுகையை முன்னெடுக்கும் ஒரு அபிவிருத்திக்கான அரசியல் கூட்டமைப்பு. மக்களிடம் பெறும் சோலை வரியாலும் முத்திரை தேர்வை வழியாலும் நீதிமன்ற குற்றத்தண்டப்பணங்கள், சந்தை குத்தைகளுக்கூடாக கிடைக்கும் வருமானங்கள், கடை தொகுதிகளின் வரிகளூடாக கிடைக்க பெறும் நிதிகளே சபைகளின் நிதி பெறும் வழிகளாக இருக்கின்றன. அந்த வகையில் உள்ளூராட்சி மன்றங்கள் தத்தமது வளங்களை கொண்டுதான் நிதியை ஈட்டி தமது செயற்பாடுகளை முன்னெடுக்கின்றனர். தவிர மத்திய அரசின் தயவில் உள்ளூராட்சி மன்றங்களும் செயற்படவில்லை என்பதை அனுரவும் அவருடைய நாடாளுமன்ற உறுப்பினர்களும் அமைச்சர்களும் தெரிந்து கொள்ள வேண்டும். ஒரு உள்ளூர் அதிகார சபையின் ஆளுகைக்குள்ளேயே அப்பிரதேசத்தின் அனைத்து செயற்றுற்றங்களும் அவற்றை கட்டுப்படுத்தும் அதிகாரத்தையும் கொண்டது. உள்ளூராட்சி மன்றங்கள் தனித்துவம் கொண்டவை. சபைகள் ஒவ்வொன்றும் ஒரு சிறிய அரசாங்கம், அதன் தவிசாளர்களுக்கும் அப்பிரதேச சபையின் உச்ச அதிகாரம் இருக்கின்றது. இதில் மக்கள் தெளிவுற வேண்டும். மேலும் சமூக நலன்புரி திட்டங்களை வழங்குவதாக கூறி சர்வதேச நாடுகளிடமிருந்து வரும் பல நூறு மில்லியன்களை பெற்று வெளிவகார அமைச்சர் என்ற போர்வையில் அதனூடாக கையாண்டு சபைகளுக்கு நிதிகளை விடுவிக்கும் முறையை கையாண்டு வருகின்றன. அதன்படி தற்போது கிடைக்கும் நிதியை மத்திக்கு கையகப்படுத்துவதே இவ்வாறான செயற்பாடுகளை முன்னெடுக்கின்றனர். இதைவரை பல பொய்களை கூறி மக்களை ஏமாற்றிய அனுர அரசு இதில் தோல்வி கண்டு இயலாமல் போனதால் இப்போது அச்சுறுத்தும் செயற்பாட்டாக தன்னை முன்னெடுக்க முயல்கின்றது. அது மட்டுமல்லாது சந்திரசேகரன் குழுவினர் பலூன் ஊதிக்கொண்டிருக்கும் ஒரு சிறிய பிள்ளைகள். இந்த பால்குடிகள் ராஜபக்ஷக்கள் கூட செய்யாத அடக்குமுறைகளையும் அநியாயங்களையும் அட்டூழியங்களையும் செய்கின்றனர். எனவே மக்கள் இதில் தெளிவாக இருப்பது அவசியம். அது மட்டுமல்லாது தமிழ் மக்களின் பிரதேசங்களின் காலூன்றினால் அது தமிழ் மக்களின் ஒட்டுமொத்த இருப்பையும் இல்லாது செய்துவிடும். தமது ஆட்சியில் சட்டம் ஒழுங்கை வலுப்படுத்துவோம், ஊழல் மோசடிகளை இல்லாதொழிப்போம், சமூக சீர்திருத்தங்களை செய்வோம் என்று கூறி வரும் சந்திரசேகரன் குழுவினர் யாழ்ப்பாணத்தில் பல கிராமங்களிலும் சமூக சீர்கேடாக பல விளையாட்டுகளை செய்கின்றனர். அவர்களது இந்த சிறு விளையாட்டுகள் விரைவில் புகைப்படங்களாகவும் காணொலிகளாகவும் வெளியாகும் என அவர் தெரிவித்துள்ளார். உயிர்த்த ஞாயிறு தின குண்டு தாக்குதல் சூத்திரதாரிகளை இலங்கை அரசாங்கம் வெளியிடுமா என ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் இம்ரான் மஹரூப் கேள்வி எழுப்பியுள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், ஏப்ரல் மாதம் 21ஆம் திகதிக்கு முன்னர் ஈஸ்டர் குண்டு தாக்குதலின் சூத்திரதாரிகளை வெளியிடுவோம் எனவும் ஜனாதிபதி கூறுகின்றார். இதற்காக இன்னும் 2 தினங்களே உள்ளன. பொறுத்திருந்து பார்ப்போம். இவர்களால் அவற்றை செய்ய முடியுமா என்று. தேர்தல் காலங்களில் மாத்திரம் இவர்கள் திருடர்களை பிடிக்க வேண்டும், சூத்திரதாரிகளை கண்டுபிடிக்க வேண்டும், அவர்களுக்கு தண்டனை வழங்க வேண்டும் என்றெல்லாம் மேடைகளில் பேசி திரிகின்ற இவர்களால் இன்னும் உருப்படியான வேலைகள் எதனையும் செய்ய முடியாமல் இருக்கின்றனர். பண மோசடிகளை செய்கின்றவர்கள் மாத்திரம் திருடர்கள் அல்ல. இன்று தேசிய மக்கள் சக்தியை சேர்ந்தவர்கள் கல்வியில் பட்டங்களை திருடியிருக்கிறார்கள். அதுவும் ஊழல்தான். தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் 156 பேரும் இன்னும் அவர்களுடைய கல்வி தகமையை உறுதிப்படுத்தவில்லை. ஆனால் எமது தலைவர் சஜித் பிரேமதாச மொன்ட்ரிசியாவில் உயர்கல்வி வரையையும் அவருடைய தகைமையும் நாடாளுமன்றத்தில் உறுதிப்படுத்தி இருக்கின்றார் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். தொழில் பிரதி அமைச்சர் மஹிந்த ஜெயசிங்க குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முறைப்பாடு ஒன்றை பதிவு செய்துள்ளார். பிரதி அமைச்சர் தொடர்பிலும் அவரது மக்கள் குறித்தும் சமூக ஊடகங்களில் பெறப்படும் அவதூறான தகவல்கள் சம்பந்தமான இந்த முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது. இது தொடர்பான தவறான பதிவில் பிரதி அமைச்சர் மஹிந்த ஜெயசிங்க கொழும்பில் உள்ள ஒரு பிரபலமான ஹோட்டலில் தனது மற்றும் அவரது மகள்களின்
புகைப்படங்களை பயன்படுத்தி கொண்டாடியதாகவும் முறைகேடாக சித்தரிக்கப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். இந்த நிலையில் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முறைப்பாடு அளித்து பிரதி அமைச்சர் சம்பந்தப்பட்ட பிறந்தநாள் கொண்டாட்டத்தை தனது மூத்த மகள் ஏப்ரல் 16, 2023 அன்று கிரியுல்லா பகுதியில் ஏற்பாடு செய்ததாகவும் தனது மகள் கலனி பல்கலைக்கழகத்தில் பட்டம் பெற்று தனியார் துறையில் பணிபுரிவதாகவும் கூறியுள்ளார். இதன்படி வெளியிடப்பட்டுள்ள குறித்த முறைகேடான தகவல்கள் மொழிநேர அரசியலில் தகவல்கள் தனக்கும் தனது அரசியல் பிரச்சாரத்திற்கும் கடுமையான அவமானங்கள் என்று துணை அமைச்சர் முறைப்பாட்டில் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த பொய்யான தகவல் தனது மகள் மற்றும் குடும்ப உறுப்பினர்களை தீங்கிழைக்கும் வகையில் வேண்டுமென்றே அவதூறு பரப்பியுள்ளது என்றும் கூறினார். தனது முறைப்பாட்டின் மூலம் குற்றப்புலனாய்வு திணைக்களத்திடம் தொடர்புடைய பொய்யான தகவலை உடனடியாக விசாரித்து சம்பந்தப்பட்ட தரப்பினருக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்குமாறு அவர் கோரிக்கை விடுத்துள்ளார். தமக்கு வாக்களித்தால்தான் பிரதேச சபைகளுக்கு நிதி விடுக்கப்படும் என்ற ஜனாதிபதியின் கருத்து ஜனநாயக விரோதத்தை வெளிப்படுத்துவதாக நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், இனவாதத்திற்கு இடமில்லை என்று கூறும் அனுர அரசே தையிட்டி விகாரையின் கட்டுமானத்திற்கு முக்கிய காரணமாக இருந்தனர். இவர்களே அன்று இந்த திஸ்ஸ விகாரையின் கட்டுமானம் ஆரம்பிக்கப்பட்ட நேரத்தில் குறித்த பகுதி மக்கள் எதிர்ப்பு தெரிவித்த போது விகாரையை அமைக்கும் நடவடிக்கைக்கு யாழ்ப்பாண தமிழர்கள் மதவாதம் பேசுவதாக கூறி சிங்கள மக்களை திசை திருப்பி விகாரையை கட்டி முடிக்க செய்திருந்தனர். ஆனால் இன்று குத்துக்கரடம் அடித்து மக்களை ஏமாற்றி எமது மக்களின் நலன்களை முன்னிறுத்தி போராடும் தமிழ் அரசியல் கட்சிகள் மீது, குறிப்பாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினர் மீது குற்றச்சாட்டை சுமத்தி அரசியல் செய்கின்றனர். இனவாதத்தை தூண்டும் இந்த தேசிய மக்கள் சக்தி தமிழ் கட்சிகள் மீது பொய் குற்றச்சாட்டுக்களை கூறி அவர்களது உச்சப்பட்ட இனவாதத்தின் வெளிப்பாட்டை காட்டுகின்றனர். முன்னைய அரசு தலைவரான கோட்டாவுக்கு அவரது உண்மை முகத்தை காட்ட 2 வருடம் தேவைப்பட்டது. ஆனால் இந்த ஜேவிபியின் உண்மையான முகம் 6 மாதங்களுக்குள் வெளியிடப்பட்டது. குறிப்பாக முன்னவர்கள் இனவாதிகள், அதை அவர்கள் வெளிப்படையாகவே காட்டினர். ஆனால் இவர்கள் அதைவிட மோசமானவர்கள். மக்களை நம்ப வைத்து தம்மசப்படுத்தி கழுத்தறுக்க முயற்சிக்கின்றனர். இதேவேளை உள்ளூராட்சி மன்ற தேர்தல் பிரச்சார மேடைகளில் ஜனாதிபதியின் பிரச்சார பேச்சுக்கள் தமிழ் மக்களின் இருப்பை சூட்சுமமாக இல்லாதொழிக்கும் நிகழ்ச்சி திட்டங்களை உள்ளடக்கியதாகவே உள்ளது. இது அனுர தலைமையிலான தேசிய மக்கள் சக்தி அரசின் அச்சுறுத்தும் அரசியல் போக்காகவே இருக்கின்றது. மக்களின் ஆதரவை பெறுவதற்காக பல வாக்குறுதிகளை அள்ளி வழங்கிய அனுர தலைமையிலான தேசிய மக்கள் சக்தியினர் இந்த வாக்குறுதிகளுக்குள் ஒன்றை கூட நிறைவேற்றாது மீண்டும் புதிய வாக்குறுதிகளை அள்ளு வீசுகின்றனர். இது தமிழ் மக்களின் வாக்குகளை சூறையாடும் முயற்சியாக இருக்கின்றதே தவிர தமிழ் மக்களின் நலன்களுக்கானதாக ஒருபோதும் இருக்க போவதில்லை. இதை எமது மக்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். அத்துடன் இதன் வெளிப்பாட்டை உள்ளூராட்சி தேர்தலிலும் வெளிப்படுத்த வேண்டும். அந்த வகையில் தமக்கு வாக்களித்தால் தான் பிரதேச சபைகளுக்கு நிதி விடுக்கப்படும் என்ற ஜனாதிபதியின் கருத்தானது ஜனநாயக விரோதத்துக்கு விட இது வேறொரு உதாரணம் வேண்டுமா என்று தெரிவித்துள்ளார். ஈஸ்டர் தாக்குதலில் பிள்ளையானை ஒரு சந்தேக நபராக சித்தரிக்க அரசாங்கம் முயற்சிப்பதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் நளின் பண்டார தெரிவித்துள்ளார். அதுடன் ஒரு கொலை தொடர்பாக பிள்ளையான் கைது செய்யப்பட்டிருந்தாலும் தற்போதைய அரசாங்கம் அதை ரத்து செய்வதாக கூறிய பயங்கரவாத தடுப்பு சட்டத்தின் கீழ் பிள்ளையான் கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் நாடாளுமன்ற உறுப்பினர் சுட்டிக்காட்டியுள்ளார். பிள்ளையான் குற்றவாளி என்றால் அவர் தண்டிக்கப்பட்டிருக்க வேண்டும். ஆனால் பயங்கரவாத தடுப்பு சட்டத்தின்படி அல்ல, நாட்டின் சாதாரண சட்டத்தின்படி அவர் கைது செய்யப்பட்டிருக்க வேண்டும் என்று குறிப்பிட்டுள்ளார். அரசாங்கம் இன்னும் தனது திறமையின்மை மற்றும் தோல்விகளை மறைக்க பழைய பொய்களால் மக்களை ஏமாற்ற முயற்சிக்கிறது என்றும் அவர் கூறினார். வவுனியா வைத்தியசாலையில் பல நாட்களாக இயங்காமல் இருக்கின்ற பிரேத அறையின் குளிரூட்டியை சீர் செய்வது தொடர்பில் சுகாதார அமைச்சின் கவனத்திற்கு கொண்டு செல்லாமை கவலைக்குரிய விடயம் என நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் தெரிவித்துள்ளார். ஆளுங்கட்சியை சேர்ந்த பிரதி அமைச்சர் உட்பட நாடாளுமன்ற உறுப்பினர்கள் 3 வன்னிதிரு பிரதேசத்தில் இருந்த போதிலும் இது தொடர்பில் கவனம் செலுத்தவில்லை என சுட்டிக்காட்டினார். அந்த அறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது: வவுனியா வைத்தியசாலையின் பிரேத அறையின் குளிரூட்டி பல மாதங்களாக செயற்படாமல் காணப்படுகின்றது. இதன் காரணமாக மரணமடைந்தவர்களின் உறவினர்கள் தமது சொந்த செலவில் சடலத்தை செட்டிக்குளம் வைத்தியசாலையின் குளிரூட்டியில் வைத்து மீண்டும் வவுனியா வைத்தியசாலைக்கு கொண்டு வர வேண்டிய துர்ப்பாக்கிய நிலைமை ஏற்பட்டுள்ளது. பல ஆயிரக்கணக்கான பணத்தை செலவழித்து சடலத்தை செட்டிக்குளத்திற்கும் வவுனியாவுக்கும் கொண்டு செல்ல வேண்டிய நிலைமை உயிரிழந்தவர்களின் உறவினர்களுக்கு ஏற்படுகின்றது. இது இந்த பிரதேசத்து மக்களுக்கு பாரிய சுமையை ஏற்படுத்துகின்ற ஒரு செயற்பாடாகும். தமது ஆட்சியில் பாலும் தேனும் ஓடும் என்று அறிக்கை விட்டு மக்களை பொய்யாக திசை திருப்பி
பிரதி அமைச்சுக்களையும் நாடாளுமன்ற பிரதிநிதிகளையும் பெற்றுக்கொண்ட தேசிய மக்கள் சக்தியினர் வெறும் வாய்ச்சவால் விடுவதற்கு மாத்திரமே சிறப்பானவர்களாக காணப்படுகின்றனர். தமது பிரதேசத்தில் இவ்வாறான ஒரு நிலை காணப்படுவது தொடர்பில் அறிந்து கொள்ளவோ அதற்கான நடவடிக்கையை தமது ஆட்சியில் உள்ள சுகாதார அமைச்சருடன் கதைத்து செயற்படுத்தவோ எவ்வித நடவடிக்கையும் எடுக்காதவர்கள்தான் மீண்டும் மக்களிடம் பொய்களை கூறி திசை திருப்ப முயற்சித்துக் கொண்டிருக்கின்றார்கள். தற்போதைய அரசாங்கம் எதிர்க்கட்சிகளின் கருத்துக்களை மாத்திரமல்ல தமது கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்களின் கருத்துக்களை கூட கேட்பதற்கு தயாரில்லை என்பதற்கு தேசிய மக்கள் சக்தியின் வன்னி நாடாளுமன்ற உறுப்பினர்களே சாட்சியாக உள்ளனர். மக்கள் மத்தியில் சென்று அவர்களின் தேவைகளை அறிந்து கொள்ள முடியாத பிரதி அமைச்சரும் நாடாளுமன்ற உறுப்பினர்களும் தாம் பாரிய சாதனைகளை செய்துவிட்டதாக தம்பட்டம் அடிப்பதிலேயே காலத்தை கடத்தி வருகின்றனர். இது தவிர ஒரு அத்தியாவசிய தேவைக்காக காணப்படுகின்ற வடக்கில் முக்கியமான தினமும் பல ஆயிரக்கணக்கான மக்கள் சிகிச்சை பெறும் வைத்தியசாலையின் தேவைகளை கூட நிறைவேற்ற முடியாதவர்களாகத்தான் இவர்கள் உள்ளார்கள் என்பதே உண்மை. இது மாத்திரமன்றி வவுனியா வைத்தியசாலையில் கோலாகலமாக திறக்கப்பட்ட இருதய சிகிச்சை பிரிவு இதுவரை செயற்படுத்த முடியாமல் வைத்திய நிபுணர்களின்றி மூடப்பட்ட நிலையில் காணப்படுகிறது. இது தொடர்பில் இவர்கள் அக்கறை எடுத்ததாக தெரியவில்லை. எமது கருத்துக்களை கேட்கக்கூட தயாராக இல்லாத இந்த அரசாங்கம் தாமாவது தங்களது பிரதேசத்தில் தேவைகளை அறிந்து செயற்படுத்த முன்வர வேண்டும் என தெரிவித்துள்ளார். இலங்கையின் தேசிய பாதுகாப்பு ஆய்வுகள் நிறுவனத்தின் முன்னாள் இயக்குநர் அசங்க அபய குணசேகர கோட்டபாய ராஜபக்ஷ ஆட்சி காலத்தில் நடந்த அநீதிகள் தொடர்பில் ஜனாதிபதி அனுரகுமாரவிற்கு கடிதம் ஒன்றை எழுதியுள்ளார். குறித்த கடிதத்தில் 2019ஆம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலை தொடர்ந்து தான் இடமாற்றப்பட்டமை மற்றும் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பான ஆய்வுகள் தடுக்கப்பட்டமை குறித்தும் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த கடிதத்தில் அவர் தெரிவித்துள்ளதாவது 2019 ஜனாதிபதி தேர்தலை தொடர்ந்து பாதுகாப்பு அமைச்சிலிருந்து காரணம் தெரிவிக்கப்படாமல் உடனடியாக நான் இடமாற்றப்பட்டேன். எனது இடமாற்றம் திட்டமிட்டு முன்னெடுக்கப்பட்ட விதம் அரசியல் தலையீடுகள் குறித்தும் நிறுவன சமரசம் குறித்தும் தீவிரமான கேள்விகளை எழுப்புகின்றது. என்னை ஜெர்மனியின் பெர்லினின் துணை தூதரகத்திற்கு நியமிப்பதாக தெரிவித்திருந்தார்கள். அதுவும் இடம்பெறவில்லை. உயிர்த்த ஞாயிறு தாக்குதலின் பின்னால் உள்ள உள்ளமைகளை அதிகாரத்துவ குழப்பம் மற்றும் அரசியல் நோக்கம் காரணமாக புதைந்து போகக்கூடாது. எனது திடீர் இடமாற்றம் குறித்து நீதி நிலைநாட்டப்பட்டால் நான் எனது நாட்டிற்காக அர்ப்பணிப்புடன் நேர்மையுடன் பணியாற்ற தயாராக உள்ளேன். உத்தியோகபூர்வ வேண்டுகோள் விடுக்கப்பட்டால் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் குறித்த விசாரணைகளுக்கு முழுமையான ஒத்துழைப்பை வழங்குவேன் என அவர் கடிதத்தில் தெரிவித்துள்ளார்.